விவசாய காப்பீடு நிறுவனமான அக்ரிகல்ச்சரல் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒரு புது ஜாப் வந்திருக்கு. இந்த ஜாபுக்கு இந்தியா ஃபுல்லாக இருக்கிற எல்லாருமே அப்ளை பண்ண முடியும். குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியும். குவாலிஃபிகேஷன் வெறும் டிகிரி மட்டும்தான். ஆண்கள் பெண்கள் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம். 21 வயசுக்கு மேலே இருந்தால் போதும். இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது 20/2/2025. இந்த அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்துருக்கூடிய என்ன ஜாப் பற்றின இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் இதுங்க எப்படி அப்ளை பண்ணும் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம A to Z பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸ் வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ இது மாதிரி பல முக்கியமான ஜாப் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம தற்போது இந்த ஏஐசி அனௌன்ஸ் பண்ணிக்கிற ஜாப் பற்றின தகவல் நம்ம பார்க்கலாம். திஸ் இஸ் த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் காப்பிக்கான லிங்க் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் ரொம்ப தெளிவாக ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ எல்லாருமே ஆக்டிவாக இன்ஸ்டால் இருக்காங்க. ஸோ இன்ஸ்டாக்கான லிங்க்குமே நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்டாலிங் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிறதுல இப்போது 55 மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங் கேட்டுறாங்க. ஸோ டிகிரி பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். என்ன சேலரி என்ன க்ரைட்டீரியா பார்க்குறாங்க அப்படிங்கிறத தெளிவாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஒன் ஆஃப் த அதாவது எப்படின்னா கிராப் இன்சூரன்ஸில் இவங்க தான் ஒன் ஆஃப் த ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இதில் இப்போது எலிஜிபிள் இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு ஓப்பன் காம்படிட்டிவ் எக்ஸாம் மூலயமா ஹையர் பண்ண போகிறாங்க. இதுக்கான டேட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங் டேட் 30 ஜனவரி ஆரம்பிச்சுட்டு இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணதுக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது 20 பிப்ரவரி 2025 வரைக்கும் டைம் இருக்குது. அதுக்குள்ளார நீங்கள் சீக்கிரமாக அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. அண்ட் தென் கால் லெட்டர் ரெக்யர்மெண்ட் ப்ராசஸ்க்கான எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறமா உங்களோட மொபைல் நம்பருக்கே ஆட்டோமேட்டிக்காக SMS ப்ளஸ் உங்களோட மெயில் கண்டிப்பாக வந்துடும். ஓகே, இப்போ இந்த மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா ஐடி அக்வாரியல் ஜென்ரலிஸ்ட் சொல்லிட்டு மொத்தமாக 55 வேகன்சி இருக்குது. இதில் ஐடிக்கு 20 வேகன்சி கேட்டுருக்காங்க. அக்வாரியலுக்கு 5 வேகன்சி, ஜென்ரலிஸ்ட்க்கு 30 வேகன்சி இருக்குது. ஜென்ரலிஸ்ட்க்கு டிகிரி பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். ஐடிக்கு பிஇ பிடெக் பண்ணவங்க அப்ளை பண்ண முடியும். டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இப்போ கேட்டகரி வைஸ்க்கான பிரேக்கப் கொடுத்துருப்பாங்க. ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ் அண்டர்ஸுக்கு எல்லா வேகன்சி இருக்கும். இல்லை பேக்லாக் வேகன்சி என்ன இருக்குது அப்படின்னு டீட்டெயில் தெளிவாகவே சொல்லிட்டாங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரே டிசிப்ளினுக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஒன்று ஐடிக்கு அப்ளை பண்ணுங்கள், இல்லை ஜென்ரலிஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ணாதீங்க. ஒன்றுக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் இப்போ ஓபிசியில் அப்ளை பண்ண போகிறீங்க. இப்போ தமிழ்நாட்டில் யார்ட்டையுமே ஓபிசி அப்படிங்கிறது பெருசாக இருக்காது. எம்பிசி பிசி உள்ளவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஓபிசி வாங்கிட்டு தான் அதுக்கான ரிசர்வேஷன்ஸ் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தட் ஓபிசி நான் க்ரீமி லேயருக்கான சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் க்ரீமியாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான ரிலாக்ஸேஷன் நாங்கள் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ நான் க்ரீமி லேயர்ஸ் இருந்தால் அதை நீங்கள் வாங்கிட்டு பண்ணுங்கள். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பீரியட் 1 இயர் இருக்கும். இந்த ட்ரைனிங் பீரியட் வரைக்குமே நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஸ்கேல் 1 அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டில் தான் இங்கே அப்பாயின்மெண்ட் ஆவீங்க. அதுக்கப்புறமா தான் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியை உங்களுக்கு மாற்றுவாங்க. அண்ட் நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக இருக்கிற வரைக்கும் உங்களுக்கான பேக்கேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மந்த்லி 60,000 அப்படிங்கிறது கன்சாலிடேட் பேவாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இதை முடிச்சதுக்கப்புறமா உங்கள் பேசிக் பே 50,925 அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்ராக்சிமேட்டில் நம்ம கைக்கு சேலரி வரும்போது 90,000 பர் மந்த்க்கான சேலரி கண்டிப்பாக இருக்கும். லெட்ஸ் see this எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 1/12/2024 படி ஃபார் ஜென்ரலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா எனி டிகிரி கிராஜுவேஷன் இல்லைன்னா போஸ்ட் கிராஜுவேஷன் இருந்தாலும் ஓகே அப்ளை பண்ணலாம். பட் த மினிமம் அன்ரிசர்வ்டு ஓபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கு 60% மேலே மார்க் அப்படிங்கிறது எடுத்து நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஃபார் எஸ்சி எஸ்டி ஃபிசிக்கலி வீக்கர் கேண்டிடேட்ஸ்க்கு 55% மேலே அவங்களோட டிகிரியில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இப்போ ஸ்பெஷலிஸ்ட் கேட்டகரியில் அக்வேரியலில் பார்த்தோன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி ஆர் மாஸ்டர்ஸ் டிகிரி இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், அக்வேரியல் சயின்ஸ், எக்கனாமிக், ஆப்ரேஷன் ரிசர்ச் இந்த டிசிப்ளின் உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். பாசிங் மார்க் சேம் தான். ஃபார் அண்டர்சர்வ்டு ஓபிசி இடபிள்யூஎஸ் 60, ஃபார் எஸ்சி எஸ்டி ஃபிசிக்கலி வீக்கருக்கு 55. அண்ட் தென் ஐடியில் பார்த்தோம் அப்படின்னா பிஇ பிடெக் எம்இ எம்டெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, எம்சிஏ பண்ணவங்களும் அப்ளை பண்ணலாம். த சேம் மார்க் தான் இது இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ எசென்சியல் ஸ்கில் உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், நெட்வொர்க் அட்மின், சிஸ்டம் அட்மின், இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, டிசேபிள் ஸ்கில்ஸ் என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு சர்டிஃபிகேட்லாம் கேட்கல. இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சு இருக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட்டை கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போது ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 1/12/2024 படி 21லேருந்து 30 வயசுக்குள்ளவங்க அன்ரிசர்வ்டுக்கு அப்ளை பண்ணலாம். இன்ஃபேக்ட் ரிலாக்ஸேஷன் ஆஸ் பர் த கவர்மெண்ட் நாப்ஸ் தான். ஃபார் எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸும் ஓபிசி நான் கிரிமினல் இயர்ஸ்க்கு 3 இயர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். பர்சன்ஸ் வித் பெஞ்ச் மார்க் டிசேபிள்ஸ்க்கு 10 வருஷம் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. இஃப் இன்கேஸ் யூ ஆர் எக்ஸர்வீஸ்மேன் கமிஷன் ஆஃபீஸராக இருந்தால் 5 இயர்ஸும் உண்டு. ஓகே, இதெல்லாமே ஒன்ஸ் நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் இருக்கும். எல்லாத்தையும் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு தப்பு இல்லாமல் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். இந்த எக்ஸாமினேஷன்ஸ் பொறுத்தவரை
இது ஒரு ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் தான், ஆஃப்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது. லெட்ஸ் see தி செலெக்ஷன் ப்ராசஸ். கண்டிப்பாக ரிட்டன் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ அப்படிங்கிறது இருக்கும். ரிட்டன் எக்ஸாம் பொறுத்தவரை நெகட்டிவ் மார்க்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ அந்தந்த கேட்டகரிக்கு பொறுத்து, ஸோ இந்தந்த போஸ்டிங்ஸ் பொறுத்து, ஜெர்னலிஸ்ட், அக்வாரியல், ஐடிக்கு பொறுத்து உங்களோட கொஸ்டின்ஸ் மார்க் மீடியம் எல்லாமே சேஞ்ச் ஆகும். நீங்கள் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். தேர் வில் பி எ நோ நெகட்டிவ் மார்க் அப்படிங்கிறத ப்ராப்பராகவே சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இஃப் இன்ஃபேக்ட் உங்களோட எக்ஸாம்ஸில் டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா அதையுமே ஆன்லைன் மோடில் மட்டும்தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஃபார் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இவங்க எல்லாருக்குமே ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது இதுங்க ப்ராப்பராக கொடுத்துருங்க. அண்ட் உங்களோட மார்க்கை பேஸ் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. இன்டர்வியூ ப்ளஸ் உங்களோட ரிட்டன் எக்ஸாம் மார்க்கை பேஸ் பண்ணி மட்டும்தான் உங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பாயிண்ட்டு தெளிவாக சொல்லிட்டாங்க. சிபிடி மார்க்ஸ் ப்ளஸ் இன்டர்வியூ மார்க் சேர்ந்து தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. தமிழ்நாட்டில் எக்ஸாம் சென்டர்ஸ் கண்டிப்பாக உண்டு. தமிழ்நாடுக்கு பொறுத்தவரையிலும் எக்ஸாம் சென்டர்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாண்டிச்சேரி அப்படிங்கிறது தெளிவாக இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி இந்த 4 சென்டர்ஸ் தான் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் ஃபார் எஸ்சி, எஸ்டி, பர்சன்ஸ் வித் டிசேபிலிட்டிஸ்க்கு 200 சார்ஜஸ் அப்படிங்கிறது உண்டு. அதர் கேட்டகரி எல்லாருமே நீங்கள் 1000 அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் ஃபீஸை நீங்கள் பே பண்ணணும். ஆக்சுவலாக இந்த எக்ஸாம் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் தான் கனெக்ட் பண்ணுவாங்க. ஐபிபிஎஸ் கனெக்ட் பண்ணும்போது நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுவீங்களோ சேம் ப்ராசஸ் தான். ஃபோட்டோ, சிக்னேச்சர் ப்ளஸ் லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன்ஸ் இது எல்லாமே கிளியராக இந்த டாக்குமெண்ட்டில் இருக்குது. சிக்னேச்சர், லெஃப்ட் தம் இம்ப்ரெஷனுக்கான சைஸ், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷனுக்கான சைஸ், டைமென்ஷன், ஃபைல் சைஸ் என்ன அப்படின்னா ஒரு டேபிள் காலம் கிளியராக போட்டு காமிச்சிட்டாங்க. இதன் பிரகாரம் நீங்கள் பண்ணுங்கள். ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன்ஸில் என்ன எழுதணும் அப்படிங்கிறதே மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களோட பேர், ஹியர் பை டிக்ளேர் தட் ஆல் த இன்ஃபர்மேஷன் சப்மிட்டட் மீ அப்படிங்கிறத உங்களோட பேப்பரில் உங்கள் கையால் எழுதி அதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அதை க்ராப் பண்ணி தான் நீங்கள் இதை அப்லோட் பண்ணணும். தட் இஸ் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஏஇசி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் ப்ராப்பராக பார்த்துருக்கோம். ஃபர்தராக இதை பற்றின ஃபர்தர் அப்டேட்ஸ் வரும்போது நம்ம டெலிகிராமில் நான் கிளியராக அப்டேட் பண்ணுறேன். அதற்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஃபேக்ட் உங்களோட டெலிகிராம் இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான ஜாப் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ.